உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா 1 சாமுவேல் 16:7, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஒருத்தரை பார்த்து பேசும்போது முகத்தை பார்த்து தான் பேசுவோம். ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, நம்மக்கிட்ட பேசும்போது எப்படி பார்த்து பேசுவார்? இருதயத்தை பார்த்து தான் பேசுவார். நம்ம இருதயம் எப்படி இருக்குது அப்படி பார்த்து தான் பேசுவார். எந்த ஒரு மனிதனாலும் நம்ம மனசை பார்க்க முடியாது, நம்ம இருதயத்தை பார்க்க முடியாது. ஒரு மனுஷனா அவனா வாய் திறந்து சொன்னாதான் அவன் இதயத்தில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். குடிச்சிட்டு வளருவாங்கள சில பேர், அவங்க இருதயம் என்ன இருக்குது, அவங்க என்ன வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது, எப்படி இருக்குது உடம்பு நம்ம சொன்னாதான் அந்த டாக்டருக்கு புரியும். ஆனால் நம்ம பரம வைத்திய தேவன் இருக்காங்களே, ஏசு இருக்காங்களே, அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறாரு. என் பிள்ளைங்க ஏன் இவ்வளோ கவலையில் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஏன் இந்த அளவு சோகமாக இருக்காங்கன்னு அவர் கேட்கவே மாட்டார். அவருக்கு தெரியும், உங்களுடைய பாரங்கள் தெரியும், உங்கள் மன பாரங்கள் அவர் அறிஞ்சிருக்கார். ஏன்னா அவர் இருதயத்தையும் பார்க்கிற தேவன். அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன சோகம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். நீங்கள் வாயை திறந்து சொல்வதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்ற ஒரு நல்ல மருந்தை கொடுக்குறாருங்க. அது போதும்ல, நம்மளுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாருங்க. உங்களுடைய இருதயத்தின் பாரம் அவருக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் 1:15 எடுத்து படித்து பாருங்களேன். அன்னாள் அவங்க சொல்கிறாங்க, ஏலி என்ற பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்கிறாங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என் இருதயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் அப்படின்றா. பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்கிறா. எத்தனையோ வருடங்களாக சேர்த்து வைத்த பாரங்கள், மனபாரங்கள், மனக்கவலைகள் அன்னாள் கிட்ட இருந்துச்சு. அதை அப்படியே ஊற்றிட்டாலாம். எதையும் மனசில் வச்சுக்கலையும், எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் முன்னாடி எதையும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஊற்றிடுங்க, சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அன்னாள் மாதிரி சேர்த்து வைக்காதீங்க. வருடக்கணக்காக சேர்த்து வச்சு ஊற்றுனா மனபாரங்களில், அப்புறம் அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாமே ஊற்றிடணும், சொல்லணும். வாயை திறந்து தேவன்கிட்ட சொல்லணும். மனிதர்கள்கிட்ட நீங்கள் சொல்லும் போது அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா, கேட்குறாங்களா, உண்மையிலே உங்களுக்காக கவலைப்படுறாங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவன்கிட்ட கேட்கும்போது அவர் மன மகிழ்ச்சி என்ற ஒரு நல்ல மருந்தை கொடுக்குறார், நல்ல ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என் பிள்ளைங்களுக்குன்னு அவர் கொடுக்குறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் உள்ள பாரங்களை சேர்த்து வைக்காதீங்க, அப்பப்போ ஊற்றிடுங்க, சரிங்களா? அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன்தான். ஆனாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால நீங்கள் வாயை திறந்து அவர் முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிடுங்க, சரிங்களா? மனிதர்கள்கிட்ட தான் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, ஆனால் தேவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம். மனிதர்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அவர் அதை சீக்ரெட்டாக தான் வச்சுப்பார். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்திருவார். மன மகிழ்ச்சி என்ற ஒரு நல்ல மருந்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் மனபாரங்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க அவங்க இருதயத்தில் உள்ள அத்தனை பாரங்களையும் கொட்டுறாங்கப்பா. அத்தனையும் உங்கள் சமூகத்தில் ஊற்றி விட போகிறாங்க. நீங்கள் மன மகிழ்ச்சி என்ற ஒரு நல்ல மருந்தை கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய மனசு ஃபுல்லாகவே சந்தோஷம் இருக்கும், நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற டேப்லெட்,
அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. நீங்கள் திரும்பவும் இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் நீங்கள் தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.